colloidal state we have studied about 8 types of colloids. அதில் சால் வந்து இமேஜின் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால அதை நம்ம ஆஃபன் we consider சால். அதுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன்னொன்று பார்த்தோம்னா we quite often use in our daily life. எது கேட்டோம்னா emulsions அப்படிங்கிறது. Milk is an emulsion. Emulsionங்கிற வார்த்தை அடிக்கடி பெயிண்ட்ல கூட கேள்விப்பட்டிருக்கேன் emulsion. அந்த emulsionsன்றது another type of important type of colloid இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு சின்ன டாபிக் நம்ம படிக்கலாம். So நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் colloidsனாவே we have dispersed phase and dispersion medium. இது எக்ஸஸா இருக்கும் அதுல இது டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும்னு சொல்றாங்க. சார்ஜஸ்லாம் பத்தி படிச்சோம். இப்போ emulsionனா என்ன பார்த்தோம்னா both dispersed phase-உம் லிக்விடா இருக்கணும், dispersion medium-உம் லிக்விடா இருந்தா liquid colloid அதுதான் emulsion. Dispersed phase, dispersion medium. Particularly emulsion மோடு எப்படி கேட்டோம்னா இந்த liquid இருக்குல்ல one of the liquid is water, another liquid is an oil. So ஒன்னு வந்து water, இன்னொன்னு oil. Usually ஒன்னு வந்து water தான், இன்னொன்னு அந்த oil ஆ இருக்கும். அதெல்லாம் நம்ம படிக்கணும். So அப்ப இதுலயே நம்ம கிட்ட we have two types of emulsions. என்ன கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. என்னன்னு கேட்டோம்னா இப்ப dispersed phase இருக்குல்ல இது ஆயிலா இருக்குது. dispersion medium இருக்குல்ல இது வாட்டரா இருந்தா இத ஷார்ட்டா OW emulsion சொல்றோம். I repeat, என்ன சொல்றோம்? ரெண்டுமே லிக்விடா இருக்கணும். வாட்டர் என்னவா இருக்குதுன்னா dispersion medium. So dispersion medium வந்து வாட்டர். இதுல disperse oil இருக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னா இது ஆயில். ஆயில்னா கோகனட் ஆயில், some vegetable oil, mineral oil கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த கிரீஸ் மாதிரிலாம் இல்லைங்களா அதை கன்சிடர் பண்ணலாம். அதெல்லாம் எடுத்துட்டா OW emulsion பேர். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது தெரியுங்களா? மில்க். மில்க்ல நேச்சுரலாவே வாட்டர் நிறைய இருக்கு, வாட்டர் கண்டென்ட் அதிகம். அந்த வாட்டர்ல ஃபேட், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஆர்கானிக். இது இன்ஆர்கானிக், இது ஆர்கானிக். குறிப்பா ஃபேட், அந்த ஃபேட்டி மெட்டீரியல் அதான் நம்ம நெய்யா தயிரால மாத்துறோம், வெண்ணெயால மாத்துறோம். சோ அந்த ஃபேட்டி மெட்டீரியல் தான் என்ன மேக் பண்றோம்னா ஆயில் மேக் பண்றோம். சோ ஃபேட்டி மெட்டீரியல் oily substance is dispersed in water. So the best example வந்து milk. இன்னொன்னு பார்த்தோம்னா அப்படியே ரிவர்ஸ். எப்படி வாட்டர் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும், எதுல டிஸ்பர்ஸ் ஆயிருக்குன்னா ஆயில். சோ ஆயில் கேக்குறீங்களா விஸ்காசிட்டி அதிகம் இருக்கிறது இதை இப்படி வச்சுக்கலாம். இது இதுல என்ன டிஸ்பர்ஸ் ஆயிருக்குது? வாட்டர் டிராப்லெட்ஸ் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேரு WO emulsion. நிறைய கிரீம்ஸ் எல்லாம் இதுல எக்ஸாம்பிளா சொல்றாங்க. சோ two types of emulsion சிம்பிளா எடுத்தா போறோம் OW WO அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்போ இந்த ரெண்டு லிக்விட மிக்ஸ் பண்ணி நம்ம emulsion கொண்டு வரலாம். அது செய்யறது எப்படி? அந்த preparation of a emulsion. The preparation of emulsion என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா this is called a emulsification. Emulsification is simply mixing the oil and water in proper proportion and making it into emulsion. Making an emulsion using the dispersed phase and dispersion medium is called a emulsification. Usually என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இந்த preparation of colloidsல dispersion methodல ஒன்னு படிச்சோம் ஞாபகம் இல்லைங்களா? colloidal mill. அந்த கிரைண்டிங் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ரெண்டு லிக்விடையும் ப்ராப்பராக எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வேணுமோ கலந்து ஹோமோஜனைஸ் பண்ணணும், ரெண்டையும் ஒன்றா இருக்கணும். அதுக்கு அந்த கிரைண்டிங் மாதிரி கொலாய்டல் மில்ல போட்டு பண்ணினோம்னா இது நடக்கும். ஒன்ஸ் இந்த ரெண்டுல எது ஃபார்ம் ஆயிடுச்சுனாலும் சரி, ஆனால் இந்த ரெண்டுமே பாருங்க ஒன்னோட ஒன்று அஃபினிட்டி இருக்கா? அஃபினிட்டி ரொம்ப லெஸ். அப்போ ஒன்றுல இருந்து இன்னொன்று பிரியறதுக்கு தான் பார்க்கும். நீங்கள் ஒரு வாட்டர்ல கோகனட் ஆயில் போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க, கோகனட் ஆயில் டிராப் வைஸ் அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகும். பட் இஃப் யூ கீப் இட் ஃபார் சம் டைம் கோகனட் ஆயில்ல என்ன ஆயிடும்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிடும், வாட்டர் ஆயில் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அப்போ இது வந்து நாட் குவைட் ஸ்டேபிள். நம்ம கலந்து பண்ணினா கூட எமல்சிஃபிகேஷன் பண்ணினா கூட அது ஸ்டேபிளாக இருக்காது. அந்த ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக we add a third substance apart from dispersed phase and dispersion medium. Emulsionல one more substance is present. அது எதுக்குன்னா to make the colloid stable. ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஆட் பண்றோம். அந்த ஏஜென்ட் பேரு emulsifying agent அப்படி சொல்லலாம், or emulsifier.
அதாவது to increase the stability of the colloid we add a third substance along with the dispersive dispersion medium. அதுக்கு பேர் emulsifying agent or emulsifier அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா எதை நம்ம ஆட் பண்ணுவோம்? இந்த ரெண்டு டைப்பும் வேற வேற இருக்குது. ஜெனரலா நம்ம புக்ல கொடுக்குறாங்க. யூசுவலா என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா some metal salts. salt இல்ல salt. metal salt ஆட் பண்ணலாம். அல்லது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த liophilic salts like glue, சில gums, gelatin, gum இதெல்லாம் கொஞ்சமா ஆட் பண்ணா ஸ்டெபிலைஸ் ஆகும். அல்லது சம்டைம்ஸ் நம்ம சோப்ன்றது என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? இந்த RCOO Na or RCOOK, இந்த Rன்றது லாங் செயின், இந்த CH3 CH2 CH2 அப்படின்னு சொல்லி இது பெரிய செயின், அப்புறம் தான் இந்த COO. இது வந்து போலாரா இந்த COO minus Na plus CO minus K plus இந்த மாதிரி லாங் செயின் இருக்கிற salts, லாங் செயின் இருக்கிற soaps. டிடர்ஜென்ட்னா என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? இந்த இடத்துல பார்த்தா அந்த COO பதில் SO3 Na அப்படின்னா சல்போனிக் ஆசிட். சோ இப்படி இருந்தா இதெல்லாம் படிக்கலாம் நம்ம சோப்ஸ், இப்படி இருந்தா டிடர்ஜென்ட்ஸ். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு துளி இந்த இதுல மிக்ஸ்ல போட்டோம்னா ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆர் சம்டைம்ஸ் சம் சாலிட்ஸ் லைக் lamp black னு சொல்லுவோம். lamp black னா தமிழ்ல விளக்கு கரைன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஆயில வந்து எரிச்சல் சொன்னோம்னா அது அப்படியே பர்ன் ஆகி பியூர் கார்பன் கிரீஸ் மாதிரி கிடைக்கிறது lamp black னு பேர். இதை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கிளே களிமண் ரொம்ப ஃபைன் பவுடரா பண்ணி இந்த ஃபைன் பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம் நடக்கும். இதுக்கு பேர் emulsifying agents. The lamp black or clay, detergents or soaps or some salt, metal salts or என்ன ஆட் பண்ணலாம் some glue, gelatin இதெல்லாம் ஆட் பண்ணா emulsify ஆகுது, ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்றோம். இது பேர் emulsification பேர். இப்போ அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு டைப் ஆஃப் emulsion. என்னென்ன? OW or WO. இது யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா aqua emulsion, ஏன்னா மீடியம் தான் அதிகமா இருக்கும். அல்லது ஹைட்ரோ emulsions, வாட்டர் நிறைய இருக்கிறது ஹைட்ரோ emulsion, ஆயில் நிறைய இருக்கிறது ஆயிலி emulsion சொல்லுவோம். இந்த டிஸ்பர்ஷன் மீடியத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துல. இதுல எது வாட்டரா ஆயிலா கண்டுபிடிக்கிறதுக்கு சம் டெஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து கலர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அது பெரிய பிரின்சிபல் இது. என்னன்னா நம்ம ரெண்டுல ஒரு டை ஆட் பண்ண போறோம். டை சாயம். அது எப்படின்னா ஆயில்ல டிசால்வ் ஆகும், வாட்டர்ல டிசால்வ் ஆகும். ரெண்டு டைப் ஆஃப் டைஸ் இருக்கு, படிக்கலாம். ஆயில்ல டிசால்வ் ஆகும், வாட்டர்ல டிசால்வ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு இந்த இமல்ஷன்ல இந்த ஆயில் சால்யூபிள் டை போட்டு ஷேக் பண்றேன். இது ஆயில் சால்யூபிள்ன்றதுனால அந்த இமல்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லா அப்படியே ஒரு பர்டிகுலர் கலர் டெவலப் ஆச்சு. ஃபுல்லா இந்த பார்ட்டிகல்ஸே தெரியல, ஃபுல்லா பர்டிகுலர் கலர் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஆயில்ல இந்த டை டிசால்வ் ஆயிடுச்சு. அப்போ அந்த கலர் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஆயில் பார்ட் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா டிஸ்பர்ஷன் மீடியமா இருந்தா அந்த டை டிசால்வ் ஆகி அந்த இமல்ஷனே கலரா தெரியும். அப்படி தெரிஞ்சா அந்த ஆயிலி இமல்ஷன், இட் இஸ் ஆயில் டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படிதான். ரெண்டாவது விஸ்காசிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. விஸ்காசிட்டி உங்களுக்கு தெரியும், எதுக்கு அதிகம்? வாட்டருக்கு அதிகமா, ஆயிலுக்கு அதிகமா? ஆயிலுக்கு. விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறோம். விஸ்காசிட்டி அதிகமா இருந்தா அது என்ன? ஆயிலி இமல்ஷன். விஸ்காசிட்டி கம்மியா இருந்தா வாட்டரி இமல்ஷன் அல்லது அக்வா இமல்ஷன், ஹைட்ரோ இமல்ஷன் சொல்லுவோம். அடுத்து கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா கரண்ட் பாஸ் பண்ணும். எதுல கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும்? வாட்டர்ல. கண்டக்டிவிட்டி எதுல குறைவா இருக்கும்? ஆயில்ல. சோ கண்டக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணும்போது கண்டக்டிவிட்டி அதிகமா இருந்தா அது அக்வா இமல்ஷன் அல்லது வாட்டரி இமல்ஷன் அல்லது ஹைட்ரோ இமல்ஷன். கம்மியா இருந்தா ஆயிலி இமல்ஷன் சொல்லுவோம். அப்புறம் டிஸ்பர்சிங் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்ன? ஒரு ஒரு ஷீட் அதுல ஒரு ஆயிலை டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம், ஆயில் கோட்டட். அதுல கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெண்டு இமல்ஷன்ல எது இருக்குதோ அதை போட்டுறோம். எது எதுக்கிட்ட அஃபினிட்டி இருக்கு? ஆயிலுக்கு ஆயில்கிட்ட அஃபினிட்டி இருக்கு, ஆயிலுக்கு வாட்டர்கிட்ட அஃபினிட்டி இருக்கா? நான் இந்த ஒரு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க ஒரு ஷீட் மேல கொண்டு போய் இமல்ஷனை கொட்டும் பொழுது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது ஆயிலி இமல்ஷன். ஏன்னா ஆயில் ஆயிலோட மிக்ஸ் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகலன்னா அது இந்த வாட்டரி இமல்ஷன் சொல்லுவோம். சரி, இது மாதிரி we can differentiate. இதெல்லாம் வந்து இமல்ஷன் ஆச்சுங்களா? சார் இமல்ஷன்ல ரெண்டையும் தனியா பிரிக்கணும் சார்.
வாட்டர் தனியா ஆயில் தனியா பிரிக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? we call it as a de-emulsification. so emulsification னு சொன்னா emulsion-ஐ ஃபார்ம் பண்றது, de-emulsification-ல செப்பரேட் பண்றது. இதை எப்படி பண்ணலாம்? நிறைய மெத்தட் இருக்கு. சிம்பிளி அந்த emulsion எடுத்து ஹீட் பண்ணினோம்னு வெச்சுக்கங்களேன், சரியா பிரிஞ்சிரும். ஃப்ரீஸ் பண்ணினா எது ஃப்ரீஸ் ஆகும் சீக்கிரம்? வாட்டர். சோ வாட்டர் ஃப்ரீஸ் ஆயிடும், ஆயில் ஃப்ரீஸ் ஆகாது. ஃப்ரீஸ் பண்ணலாம். சென்ட்ரிஃபியூகல் சொல்லுவோம். ஒரு டியூப்ல போட்டு வேகமா சுத்துற சென்ட்ரிஃபியூகல் மெஷினே இருக்கு. சுத்தினோம்னா தனித்தனியா பிரிஞ்சிடும். டிஸ்டிலேஷன் சொல்லுவோம். டிஸ்டிலேஷன் லெவல்ல படிச்சோம். பியூரிஃபிகேஷன், செப்பரேஷன். டிஸ்டிலேஷன் பண்ண எது பாயிலிங் பாயிண்ட் குறைவாக அது ஃபர்ஸ்ட் வந்துரும். பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கிறது பின்னாடி போயிடும். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா சார் இதுல இருக்க ரெண்டு வாட்டர் தனியா பிரிக்கலாம், ஆயில தனியா பிரிக்கிற சால்வெண்ட்ல போட்டு ஷேக் பண்ணி பிரிக்கலாம். இது போல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. emulsification அப்படிங்கிறது ஆப்போசிட்டா de-emulsify பண்றது. இதுல எது ப்ராப்ளம் என்ன டைப்போ அதுக்கு தான் நம்ம செய்யணும். இது அடுத்தது லாஸ்டா இந்த emulsionல inversion of phase அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம். அதாவது inversion of phase அப்படின்னா இப்போ என்கிட்ட OW emulsion இருக்கு. the oil dispersed in water. I want to change this into WO. அப்படியே இத dispersed phase ஆகறத dispersion medium-ஆ ஆகறத phase-ஆ மாத்துறது. இது பேர் inversion of phase. இது எப்படி செய்யலாம்? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. சே என்கிட்ட சின்ன எக்ஸாம்பிள் oil dispersed in water அப்படின்னு ஒரு emulsion இருக்கு. இதுல கொண்டு போய் நாம கொஞ்சோண்டு கால்சியம் குளோரைடு அப்படிங்கிற சொல்யூஷனையோ அல்லது அலுமினியம் குளோரைடுங்கிற சொல்யூஷனையோ ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி ஷேக் பண்ணினா this becomes oil in water becomes a water in oil. இது வந்து ஒரு ப்ராசஸ் மெக்கானிசம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதுதான் inversion of phase. ஸோ இதெல்லாம் தான் இமல்ஷன்ஸை பற்றினது. இமல்ஷனில் உங்களுக்கு என்ன நல்லா புரியணும்னா இது colloid divides two liquids. Dispersed phase, dispersion medium இருக்கு. இதுல ரெண்டு டைப், oil water, water oil. Emulsification னா preparing emulsion. Emulsifying agent னா to make the emulsion stable. அதுக்கு என்னென்ன மெத்தட்? அப்புறம் அடுத்தது என்ன கேள்விப்படுறோம்னா de-emulsification மீண்டும் தனித்தனியா பிரிக்கணும். லாஸ்ட் inversion of phase னா ஒன் டைப் இன்னொரு டைப்பா பண்றது, இன்வெர்ட் பண்றது. So இதான் about emulsions. இது another type of important fluid.